அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புகிறவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புகின்றவள் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனி பலனானி நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனி பலனானி நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புகிறவன் காப்பாற்றும் காவலர் நீரே அயராத நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராத நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புகிறவன் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புகிறவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து
ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று நினைத்தேன். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் அருமையாய் சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். இன்றைக்கு 2 விதமான காரியங்கள் பூமியில் இருக்கிறது. ஒன்று, நம்ம செய்கிற காரியம் வாய்க்கும், இன்னொன்று வாய்க்காமல் போகும். இந்த வாக்கிற காரியத்துக்கு பேர் தான் நிலையுள்ளது. இயேசு நம்ம நிலையான ஒரு வாழ்க்கையை, நித்தியத்தை, நமக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதே நேரத்தில் இன்றைக்கு பாருங்கள், உலகமோ மனிதர்களோ விஞ்ஞானமோ இவைகள் எடுத்துக்கொண்டால் காண்கிற எல்லாம் அநித்தியமானதான். பவுல் எழுதுகிறார், நம்ம பார்க்குற எல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும், காணாத ஒன்றுதான் நிலைத்திருக்கும் என்று பரலோகத்தை பற்றி ரொம்ப அருமையாக எழுகிறார். இப்படிப்பட்ட உலகத்திலே மனிதர்கள் இன்றைக்கு இது என்ன, உலகம் என்ன, நாகரிகம் என்ன, படிப்பென்ன, திறமை என்ன என்று அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் ஒரே மனமாக, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு தேவனை நேசித்து அன்பு கூறி அவரை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நிலையற்ற வாழ்க்கையின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இது எனக்கு கை கொடுக்கும், இது என்ன வாழ வைக்கும் என்று சொல்லி இந்த மனிதர்கள், இந்த தேசம், இந்த தொழில், இந்த பணம் என்னை வாழ வைக்கும் என்று அப்படியே சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 39:4 நாம் வாசித்தால், கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவை எனக்கு தெரிவியும். நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று அறியும்படி என்னுடைய முடிவு, என்னுடைய இப்போ நான் ஒரு குழந்தையோ வாலிபனோ ஒரு புருஷனாக இருக்கலாம். கொஞ்சம் முடிவை யாராவது யோசித்து பார்ப்பாங்களா? அப்படி யோசித்தா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக தெய்வ பயமாக வாழ்வோம். ஏன்னா இது எல்லாம் நம்ம இந்த பூமியிலேருந்து ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. பிறந்த போது ஒன்றும் கொண்டு வரல, மரிக்கும் போது எதுவும் எடுத்துட்டு போகல. இது எல்லாம் நிலையற்றது தான். ஆகவே தான் சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தி ஒரு பயபக்தியோடு வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 89:47 அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது, எவ்வளவு நிலையற்றது என்பதை விளங்கப்படும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரனுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். அவருக்கு இயேசுவெல்லாம் ரொம்ப தெரியாது, ஆனால் எனக்கு அவரை தெரியும். கொஞ்சம் என்னோடு நான் ஒரு ஊழியக்காரன் என்பது மட்டும் தெரியும். அவர் மனைவியோடு ஒத்து போக முடியல, மனைவியை புறக்கணித்து விட்டு இன்னொரு பெண்ணோடு துணிகரமாய் வாழ்ந்தார். காரணம், அந்த பாவத்தை அவர் துணிகரமாக செய்து அப்படியே அதை நியாயப்படுத்தி கொண்டிருந்தார். திடீரென்று வியாதி வந்து விட்டது, ஒரு கேன்சர் அவரை பிடித்து விட்டது. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அப்படி இருந்து நான் சொன்னேன், பிரதர், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவருடைய இரக்கத்தை, பாவ மன்னிப்பை பெறணும், நீங்கள் கொஞ்சம் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்படின்லாம் இல்லை பிரதர், நான் இன்னும் ஒரு 20 வருஷமாவது வாழ்வேன், 70-75 வருஷமாவது வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அதை சுய நம்பிக்கையில் நம்பிக்கை வச்சு கொஞ்சம் கூட நம்ம ஜெபம் பண்ணுறதை அவர் பரிசீலிக்காமல், தாழ்த்தாமல் அப்படியே அவர் உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, 70 வயதோ 80 வயதோ நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை எனக்கு காண்பியும் என்று சங்கீதக்காரன் அதனால தான் அடிக்கடி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்து குனிந்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலையற்ற வாழ்க்கைக்கு நம்ம ஆண்டவரை மறந்து
ஜெபத்தை புறக்கணித்து மனம் போன போக்குல போய் அவர் நமக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருமாப்பாய் அகந்தையாய் பெருமையாய் வாழ்ந்தால் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:17 பார்த்தீர்கள் என்றால், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் நிறைய நம்பிக்கையை பாருங்களேன், நான் அதை சேர்த்துட்டேன், இதை வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், எனக்கு அங்கேருந்து ஒரு வருமானம், இங்கேருந்து வருமானம், இந்த பென்ஷன் சொல்லலாம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேல் மேல் நம்பிக்கை வைத்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரே வாழ்வும் ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால், நிலையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி தேவையில்லாத அலைச்சலுக்கு அலைகளிப்புக்கும் உங்களை விலக்கி சமாதானத்தோடு அவரை பின்பற்ற இந்த பூமியில உங்கள் வேலைகளிலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, ஆண்டவரே, நிலையான ஒரு வாழ்க்கை உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு என்று சொல்லி தங்களை தாழ்த்தி அறிந்து உணர்ந்து கொண்டு உம்மை பின்பற்றி வாழ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.